அலுமினியம் அலாய் ராடுன்னு கொடுத்துட்டான். அதோட லென்த் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ். அதாவது எவ்வளோ? 20 டிகிரி செல்சியஸ்ல அதோட லென்த்து 10 சென்டிமீட்டர். இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் லென்த் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அவன் அடுத்து அதே இதில் வரும் என்ன சொல்றான்னா லென்த் ஆஃப் 10.015 சென்டிமீட்டர். எல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது 0.15 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அட் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அப்போ 100 டிகிரி செல்சியஸ்ல இது லென்த் இவ்வளவா மாறுது. இந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது. இது ஒரு கேஸ். அவன் என்ன கேட்குறான் பாருங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ராட் அட் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா அட் 0 டிகிரி செல்சியஸ்ல what is the length? Freezing point means 0 degree Celsius. Okay. ரெண்டாவது என்ன கேட்கணும்? A. What is the second one? What is the temperature if the length of the rod is 10.009 centimeter? அப்ப length வந்து 009 சென்டிமீட்டர் இருக்கும்போது டெம்பரேச்சர் எவ்வளவு? இப்போ லென்த்து கொடுத்து டெம்பரேச்சர் கேட்குற ஒரு ப்ராப்ளம். டெம்பரேச்சர் கொடுத்து ஃப்ரீசிங் பண்ணால் 0 டிகிரி செல்சியஸ் தானே. ஃப்ரீசிங் பாயிண்ட்னா 0 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட்ல டெம்பரேச்சர் கொடுத்துட்டு லென்த் எவ்வளோன்னு கேட்குறது. ரெண்டு மாடல் ஒரே இதில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ டேட்டாவை பாருங்க, உங்களுக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வேல்யூ கொஸ்டின்ல கொடுப்பாங்க. கொடுக்கலை என்றால் ஆல்ஃபாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, ஓகே. ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஹவு டு யூ ஃபைண்ட் த ஆல்ஃபா எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட்? இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா நம்ம நோன் டேட்டா வேணும். என்னென்ன டேட்டா தேவைப்படும்? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஆல்ஃபா இன்டு டெல்டா. இப்போ ஆல்ஃபா இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கண்டிஷன், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, இது மாறவே மாறாது. ஸோ ஆல்ஃபா வந்து இந்த ஃபார்முலாவில் கொண்டு வரேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டெல் எல் பை எல் இன்டு டெல்டா. இப்போ நோன் வேல்யூ, நோன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இங்கே இருக்கு. இதுக்கு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் இன் லென்த் பை த ஒரிஜினல் லென்த். இந்த முதல் ரெண்டு கண்டிஷன், 20 டிகிரி செல்சியஸ் 10 சென்டிமீட்டரு, 100 டிகிரி செல்சியஸ்ல 10.015 சென்டிமீட்டர். இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு? 80 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல இவ்வளோ லென்த் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் லென்த் என்னன்னு சொல்லுவீங்க? 10.015 minus 10 divided by the original length is 10. What is the temperature change here? Final temperature minus initial temperature. 100 minus 20 is 80 degree Celsius. இப்போ இதுல இருந்து நீங்க ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம் இல்லையா? பின்ன ஒரு 0.015 divided by 10 into 80. We get the alpha value is 1.88 10 power minus 5 per degree Celsius. இது ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். So this is the alpha for this material. இந்த மெட்டீரியல் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா வந்து மாறவே மாறாது. It is a material property. இப்போ நம்ம ஆல்ஃபா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன அடுத்து கண்டுபிடிக்கணும்? What is the length of the rod at the freezing point? Freezing pointல லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏதாவது ரெண்டு டேட்டாவை நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட்னா என்னது? இங்க கீ பாயிண்ட் என்னது? கீ கான்செப்ட், கீ ஐடியா. இங்க வந்து நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட் கொண்டு போறோம், கூலிங் பண்றோம். கூலிங் பண்ணா இந்த ஸ்ரிங்க் ஆகும், கான்ட்ராக்ட், லென்த் குறையும். எவ்வளவு லென்த் குறையுது? சேஞ்ச் இன் லென்த் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன, இப்போ எதுக்கு எந்த பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு போறோம்? 0 டிகிரி செல்சியஸ் கொண்டு போறோம். சரியா? இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ? 0 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் இனிஷியல் டெம்பரேச்சர்? இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நான் எது எடுக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று சூஸ் பண்றேன். இது வந்து ஃபுல் முழு நம்பரா இருக்கு, அப்போ இது எனக்கு ஈஸியா இருக்கும். இது இனிஷியல் டெம்பரேச்சர் நான் எடுத்துக்கிறேன் 20 டிகிரி செல்சியஸ். 20 டிகிரி செல்சியஸ் லென்த் எவ்வளோ?
10 சென்டிமீட்டர். இப்போ 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம கூலிங் பண்ண போகிறேன். இப்போ கூலிங் பண்ணும்போது உங்கள் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது we don't know. Change in length. Change in length is equal to the original length into alpha into delta. Original length எவ்வளோ 10 சென்டிமீட்டர். ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோம் 1.88 into 10 power minus 5. What is the change in temperature here? Final temperature is 0 degree Celsius. Initial temperature is 20 degree Celsius. ஸோ இங்கே வந்து மைனஸில் வரும். மைனஸ் வரும்னா என்னது லென்த்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கான்ட்ராக்ட் ஆகும். இப்போ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 1.88 into 10 power minus 2 centimeter. This is a change in length. What is the actual length? அதாவது 0 டிகிரி செல்சியஸ் லென்த் தான் எனக்கு வேணும், சேஞ்ச் இன் லென்த் வேணும். எனக்கு தேவையானது லென்த். we don't need a change in length. So length is equal to என்னது L dash. This is a length after cooling, that is equal to நம்ம என்ன டேட்டா இங்கே எடுத்திருக்கோம், சேஞ்ச் இன் லென்த் 20 டிகிரி செல்சியஸ் எடுத்திருக்கோம். இருங்க சொன்ன கால்குலேஷன் நேராக இருக்கிறது. just a minute. The change in length is equal to, sorry for the mistake, 0.00376. ஸோ இங்கே கூலிங் எஃபெக்ட்னால என்ன பண்ணோம், ஒரிஜினல் லென்த்லேருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் லென்த். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்பாருங்க. -10 போட்டோம்னா 9.996 சென்டிமீட்டர். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் இவ்வளோதான் லென்த். 0 டிகிரி செல்சியஸ் லென்த் எவ்வளோ 9.996 சென்டிமீட்டர். சரி, ஒரு வேலையை முடிச்சிடும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, பி, ஆப்ஷன் பி. வாட் இஸ் ஆப்ஷன் பி? இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ண வேணாம், உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும் இல்லையா. ஆப்ஷன் பி, வாட் இஸ் த டெம்பரேச்சர் இஃப் த லென்த் ஆஃப் த ராட் இஸ் 10.009 சென்டிமீட்டர். இப்போ சேம் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன டேட்டா நான் யூஸ் பண்ண போறேன்னா, அட் 20 டிகிரி செல்சியஸில் லென்த் எவ்வளோ 10 சென்டிமீட்டர். இப்போ லென்த் வந்து 10.009 இருந்தால் டெம்பரேச்சர் எவ்வளோ? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம வந்து ஹீட்டிங் பண்றோம்னு அர்த்தம். ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம கூலிங் போனோம், இந்த கேஸ்ல ஹீட்டிங் பண்றோம். இங்கேயுமே நான் ஃபுல் நம்பர் இந்த ரெண்டு டேட்டால நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை நான் எடுத்துருக்கேன். ஸோ ஃபைண்ட் அவுட் சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா, ஆல்ஃபா இன்ட்டு ஒரிஜினல் லென்த் இன்ட்டு டெல்டா. ஸோ ஹியர் வாட் இஸ் த சேஞ்ச் இன் லென்த்? சேஞ்ச் இன் லென்த் என்னது 10லேருந்து 10.009 மாறுது. இப்போ சேஞ்ச் இன் லென்த் என்னது 10.009 minus 10. What is alpha value? 1.88 into 10 power minus 5. Original length is 10. The temperature change, நம்ம வந்து temperature change தான் கண்டுபிடிக்கிறோம். So the temperature change delta is equal to another 0.009. இதை subtract பண்ணா 0.009 divided by 1.88 into 10. மேலே வந்து 10 power plus 5 மாதிரி. So it will get 48 degrees Celsius. This is a change in temperature. But actually what we need a temperature. இப்போ இங்கே வந்து நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ் தான் பண்ணுறோம். எங்கேருந்து ஹீட் பண்ணுறோம், 20 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ வருது 48 டிகிரி வருது. ஸோ we need the final temperature. The initial temperature is 20 degree Celsius is equal to 48 degrees. That means that is known as delta. இப்போ ஹீட்டிங் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிடலாம்னா, கொடுத்த டெம்பரேச்சரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ வருது 68 டிகிரி செல்சியஸ். கூலிங் பண்ணோன்னா இங்கே வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 68 டிகிரி செல்சியஸ்.